ஹாய் மக்களே, நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுலாம் ஆடுவாங்க இல்லையா, அது பக்கத்தில் பாலமேடு. அது தாண்டினோடனே சாத்தியார் டேம். தண்ணி பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குன்னு. இந்த தண்ணி தாங்க அங்கே பாருங்கள், நிறைய மலைகள்லாம் இருக்கா, அந்த மலைகள்லேருந்து வர்ற தண்ணி. இது விவசாயத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துக்கு வந்தாலே ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க. இப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்கோம். எதுக்காக வந்தோன்னா இங்கே ஒரு வளைகாப்பு, அதை முடிச்சுட்டு மதுரைக்கு போகிறோம். போகிற வழியில் உங்களுக்காக இந்த வீடியோ போடலான்னு அம்மா எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் இந்த டேம்லேருந்து நிறைய மீன் பிடிப்பாங்க. மீனெல்லாம் ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும், கம்மியான விலையிலையும் இருக்கும். நாங்கள் இதை வாங்கிட்டு போய் நிறைய தடவை சமைச்சிருக்கோம். நீங்களும் ஒரு தடவை வந்து இந்த டேமில் உள்ள மீன் சமைச்சு பாருங்கள். இன்னும் நல்ல பூங்கா மாதிரி பார்க் மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா சுற்றி விளையாடலாம், பிள்ளைங்களை கூட்டு வந்து ஹாப்பியாக இருக்கலாம். இப்போ நம்ம டேமில் இருந்து நிறைய வளைகாப்பு வந்துட்டோம். வளைகாப்பு ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அந்த பக்கம் வளைகாப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பார்த்தீங்களா மலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மலையில் குழந்தையா தீயில் இறங்கினவங்க தான் அம்மா வீரசின்னம்மா. அவங்க குழந்தையிலேயே தெய்வமாக இருக்கிறாங்க. அவங்கள இந்த தெத்தூர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து வழிபடுறாங்க. எந்த ஒரு விசேஷனாலும் இந்த கோயிலில் அம்மாட்ட உத்தரவு கேட்டு தான் இங்கே நடத்துவாங்க. இங்கே பெரிய மண்டபமும் எதுவுமே கிடையாது. நல்ல திறந்த இடம், காற்றோட்டமாக இருக்கும். அம்மாவை கும்பிட்டுட்டு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நல்லபடியாக இருக்கும். நானும் அடிக்கடி இங்கே வருவேன், இவங்களை தரிசனம் பண்ணுவேன், இவங்கள்ட்ட வேண்டிக்கிடுவேன். வேண்டது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் எல்லோரும் ஒரு முறை வாங்க, அம்மா வீரசின்னம்மாவை கும்பிடுங்க. உங்களுக்கும் நல்லதே நடக்கும்னு நான் அம்மாட்ட வேண்டிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.